வெட்னஸ்டே மார்னிங் அப்படி இப்படின்னு புரண்டு படுத்து ஒரு 4:30 எழுந்துட்டேன். எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா சமையல் ஒர்க்கு தான் ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு முருங்கைக்காய் கூட எக்கு போட்டு பொரியல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு. முன்னாடி நாள் உடம்பு முடியாதனால சாமி கும்பிடல, அதனால சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்குள்ள நானும் சமையல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கையோட வந்துட்டு லஞ்சு பேக் பண்ணிட்டேன். கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் என்னோட வேலையை முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பசங்க 2 பேத்தையும் ஒவ்வொருத்தங்களா அவர் கிளப்பி விட்டுட்டு இருந்தாரு. எனக்கு ஏதாவது ஒரு முடிவெடுக்க குழப்பமா இருந்தது அப்படின்னா சாமி கிட்ட தான் இந்த மாதிரி எழுதி போட்டு கேட்பேன். 99% கரெக்டாக தான் வரும். உங்களுக்கு ஒரு முடிவெடுக்க குழப்பமா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த அன்னைக்கு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரையில பசங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இல்லாம இருந்தது அப்படின்ட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே அம்மா இன்னைக்கு டிஃபன் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா தம்பி கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னா, நைட் அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னா, அதனால உப்புமா வச்சுட்டு பணியாரம் ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டேக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.